ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மைனர் ஸ்கேல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மைனர் ஸ்கேல்ஸை நீங்களே தான் கண்டுபிடிக்க போறீங்க. நான் வந்து டிப்ஸ் தான் கொடுக்க போறேன். அதாவது 4 வழியில நம்ம மைனர் ஸ்கேலை கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லித் தரேன் இந்த 4 வேல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி அதில் நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஓகே, நார்மலா மைனர் ஸ்கேலை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? காமனாக ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்னு 2 கேட்டகரியாக பிரியுது. ஓகேங்களா? இதில் மேஜர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, மைனர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் மைனர், மெலோடிக் மைனர்னு 2 கேட்டகரியாக பிரியுது. இந்த மைனரை நம்ம நேச்சுரல் மைனர்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் மைனர்லேருந்து தான் நமக்கு ஹார்மோனிக் மைனர், மெலோடிக் மைனர் 2 கேட்டகரியாக பிரியுது. ஆனால் நம்ம காமனாக சொல்லும்போது நேச்சுரல் மைனராக இருந்தாலும் சரி, ஹார்மோனிக் மைனராக இருந்தாலும் சரி, மெலோடிக் மைனராக இருந்தாலும் சரி, காமனாக நம்ம சொல்லும்போது இதை வந்துட்டு மைனர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு பாட்டு ஹார்மோனிக் மைனராக இருந்தாலுமே அதை மைனர் ஸ்கேல், மெலோடிக் மைனராக இருந்தாலுமே மைனர் ஸ்கேல்னு காமனாக தான் சொல்கிறோம். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது ஹார்மோனிக் மைனர், இது மெலோடிக் மைனர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் காமனாக நம்ம பேசுகிற ஸ்லாங்கில் சொல்லும்போது அது நார்மலாக மைனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஹார்மோனிக் மெலோடிக் மைனரை பற்றி இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நேச்சுரல் மைனர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நேச்சுரல் மைனர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ஸ்கேல்லேருந்து வர்றது தான் நமக்கு இந்த நேச்சுரல் மைனர். அப்படின்னா இந்த மேஜரோட ரிலேட்டிவ் தான் நமக்கு இந்த நேச்சுரல் மைனர். அப்படின்னா என்னது? இந்த மேஜர் ஸ்கேலில் என்னென்ன நோட்ஸ் எல்லாமே வருமோ அந்த நோட்ஸ் எல்லாமே நமக்கு மைனர் ஸ்கேல்லையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காமனாக மேஜருக்கு என்ன ஸ்கேல் எடுத்துக்குவோம்? இது வரைக்கும் சிம்பிளாக நம்ம மேஜரை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும் அப்படின்னா என்ன ஸ்கேல் எடுத்துக்குவோம்? சி மேஜர் ஸ்கேல். என்னென்ன நோட்ஸ் வரும்? CDEF GABC, நோ ஷார்ப், நோ ஃப்ளாட். அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம மைனரில் என்ன ஸ்கேல் எடுத்துக்குவோம்னா ஏ மைனர் ஸ்கேல் எடுத்துக்குவோம். ஏ மைனர் ஸ்கேல் எடுத்துக்கிறோன்னா சேம் அதுலேயும் அதே மாதிரி தான், நோ ஷார்ப், நோ ஃப்ளாட். பார்த்தீங்கன்னா ABCDEFG. ஸோ இதில் நோ ஷார்ப், நோ ஃப்ளாட். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேஜரில் பார்த்தீங்கன்னாலும் நோ ஷார்ப், நோ ஃப்ளாட், மைனரில் பார்த்தீங்கன்னாலும் நோ ஷார்ப், நோ ஃப்ளாட். ஆனால் இது நம்ம மேஜர் சொல்கிறோம், இதை மைனர் சொல்கிறோம். ஆனால் என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்? ஸ்டார்டிங் நோட் நமக்கு மாறுது. இதை சி மேஜர் ஸ்கேலுங்கிறதுனால சியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏ மைனர் ஸ்கேலுங்கிறதுனால ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா சேம் அதே மேஜரில் இருக்க நோட்டு தான் நம்ம மைனர்லேயே கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் அதை நம்ம மைனர் ஸ்கேல்னு சொல்கிறோம், அதே மேஜர் ஸ்கேல்னு சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். காமனாக என்னென்னா ஏழு நோட் அப்படிங்கிறது தான் நம்ம மியூசிக்காக ஒவ்வொரு பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். 7 நோட்டு தான் 12 ஸ்ப்ளிட் ஆகுது. பட் அதில் நம்ம 7 மட்டும் செலக்ட் பண்ணி தான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கேலாக க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த 7 நோட்டை வச்சு நம்ம ஹாப்பி மூடையும் க்ரியேட் பண்ண முடியும், சேட் மூடையும் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மேஜர் அண்ட் மைனர். காமனாக ஒருத்தர்கிட்ட போய் மேஜருக்கும் மைனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக அவங்க சொல்கிற விஷயம், மேஜர்னா ஹாப்பி மூட், மைனர்னா சேட் மூட், இது சிம்பிளாக சொல்லுவாங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மேஜர் அண்ட் மைனருங்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சி மேஜரில் 7 நோட்ஸ் தான் இருக்குது. அதாவது சேம் அதே நேச்சுரல் கீஸ் மட்டும்தான் இருக்குது. மைனர்லேயும் சேம் அதே நேச்சுரல் கீ தான் இருக்குது. பட் இது சி மேஜர் சொல்கிறோம், அது ஏ மைனர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சி மேஜரோட சாங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூடாக இருக்கும். மைனரோட சாங் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி சேட் ஃபீல், அப்புறம் மெலோடிக்காக ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு மேஜர் அண்ட் மைனர் டிஃப்ரெண்ட்காகவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் மேஜர் அண்ட் மைனர். ஸோ மேஜர் அண்ட் மைனர் சாங் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மேஜர் அண்ட் மைனர் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மேஜரில் இருக்கிறது அப்படியே நமக்கு மைனரில் வந்ததுனால சி மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டிவ் ஏ மைனர் ஸ்கேல். இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டிவ் ஒவ்வொரு மைனர் ஸ்கேலாக வரும். ஸோ மேஜர் ஸ்கேலில் இருந்தால் நமக்கு மைனர் ஸ்கேல் வருது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கேலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம 4 வழியில் கற்றுக்குறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு வே என்னன்னு பார்க்கலாம். நம்ம மேஜர் ஸ்கேல் கற்றுக்கும் போது டோன் செமிடோன் ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? மேஜரோட ஃபார்மேட் என்னது? டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன், 2 டோன் ஒரு செமிடோன், 3 டோன் ஒரு செமிடோன். இந்த ஃபார்மேட்டில் மேஜர் ஸ்கேல் படித்தோம். அதே மாதிரி மைனருக்கும் ஃபார்மேட் இருக்குது. அதாவது நீங்கள் மேஜர்லேருந்து வரலாம், இல்லை எனக்கு மேஜர்லேருந்து வேண்டாம், வெறும் மைனர் மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டோன் டோன் செமிடோன் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா மேஜர் ஸ்கேலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஸ்கேல் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த மைனர் ஸ்கேல் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேஜர் ஸ்கேல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் மேஜர் ஸ்கேல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைனர் ஸ்கேல் வாங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே,
மைனர் ஸ்கேலோட ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ஒரு மைனர் ஸ்கேலோட பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது என்னது ABCDEFGA இது வந்தால் இது ஒரு மைனர் ஸ்கேல். அப்போ இதை வச்சு நம்மளே கிரியேட் பண்ணணும். A to B என்ன வரும் நமக்கு? டோன். B to C செமிடோன். C to D டோன். D to E டோன். E to F செமிடோன். F to G டோன். G to A டோன். ஓகேங்களா? ஸோ டோன் செமிடோன் டோன் டோன் செமிடோன் டோன் டோன் இதுதான் மைனர் ஸ்கேலோட ஃபார்மேட். நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை வச்சு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா ட்ரைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ A மைனர் கிடச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இதே ஃபார்மேட் வச்சு நம்ம எல்லா ஸ்கேலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன ஸ்கேல் கண்டுபிடிக்கலாம்? ஓகே, C மேஜர் தெரிஞ்சிருச்சு. இப்போ C மைனர் கண்டுபிடிக்கலாமா? இதே ஃபார்மேட் வச்சு C மைனரில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு C. Cலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டோன் கண்டுபிடிக்கணும். டோன் கண்டுபிடிச்சோன்னா D. Dலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? செமிடோன். ஸோ E ஃப்ளாட். E ஃப்ளாட்லேருந்து டோன். ஸோ F. Fலேருந்து டோன். ஸோ G. Gலேருந்து செமிடோன். ஸோ A ஃப்ளாட். A ஃப்ளாட்லேருந்து டோன். ஸோ B ஃப்ளாட். B ஃப்ளாட்லேருந்து டோன். C. அவ்வளோதான். ஸோ டோன் செமிடோன் டோன் டோன் செமிடோன் டோன் டோன் இந்த ஃபார்மேட்டை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மேஜரோட ஃபார்மேட் மைனரோட ஃபார்மேட் எப்போவுமே மறந்துடாதீங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, ஸோ அப்போ C மைனரில் என்னென்ன வருது நமக்கு? B ஃப்ளாட், E ஃப்ளாட், A ஃப்ளாட், 3 ஃப்ளாட் வருது. இதே 3 ஃப்ளாட் நமக்கு மேஜர் ஸ்கேலில் வந்தால் என்ன வரும்? E ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். E ஃப்ளாட் மேஜரில் என்னென்ன வரும் நமக்கு? B ஃப்ளாட், E ஃப்ளாட், A ஃப்ளாட். ஸோ அப்போது இந்த C மைனரோட ரிலேட்டிவ் என்னது? E ஃப்ளாட் மேஜர். E ஃப்ளாட் மேஜரோட ரிலேட்டிவ் என்னது? C மைனர். அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் எல்லா ஸ்கேலும் நீங்களே கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வே. செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டோன் செமிடோன் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? நிறைய பேர் டோன் செமிடோனில் கற்றுக்காமல் ஹோல் நோட் ஹாஃப் நோட்டுன்னு கற்றுக்குவீங்க. ஸோ அது சிலர் வந்துட்டு ஹோல் நோட் ஹாஃப் நோட்டுன்னு கற்றுக்குறீங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்க்கணுன்னா டோன் அப்படிங்கிறது ஹோல், செமிடோன் அப்படிங்கிறது ஹாஃப். மறுபடியும் டோன்னா ஹோல், டோன் ஹோல், செமிடோன் ஹாஃப், டோன் ஹோல் ஹோல். அப்போது ஹோல் ஹாஃப் ஹோல் ஹோல் ஹாஃப் ஹோல் ஹோல். இதுதான் வந்துட்டு செகண்ட் வே. ஹோல் ஹாஃப் ஹோல் ஹோல் ஹாஃப் ஹோல் ஹோல். ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டோன் அப்படிங்கிறத ஹோல்னு சொல்லுவோம், செமிடோன் அப்படிங்கிறத ஹாஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 2 வே பார்த்தாச்சு. இப்போ நம்ம 3rd and 4th வேக்கு போகலாம். 3rd and 4th வேக்கு போகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேஜர் ஸ்கேல் தெரியணும். மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சால் மட்டும்தான் 3rd and 4th வே உங்களால் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாங்க இப்போ 3rd வே என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம C மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கலாம். C D E F G A B C இதுதான் C மேஜர் ஸ்கேல். இதில் இருந்து 6th நோட் இருக்கு இல்லைங்களா? 1 2 3 4 5 6th நோட் என்னது? A. ஸோ C மேஜரோட ரிலேட்டிவ் என்னது? 6th நோட்டு தான் அதனுடைய ரிலேட்டிவ் மைனர். ஸோ C மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் A மைனர். இப்போ G மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டிவ் மைனர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு G மேஜர் ஸ்கேல் எழுதலாம். G A B C D E F ஷார்ப் அண்ட் G இதுதான் G மேஜர் ஸ்கேலோடது. ஓகேங்களா? இப்போ இது அப்படியே வரக்கூடிய ரிலேட்டிவ் மைனர் என்னது? இதில் இருந்து 6th நோட். அப்போது 1 2 3 4 5 6 E மைனர். E மைனரில் என்ன வரும்? சேம் G மேஜரில் இருக்கிறது அப்படியே தான் வரும். அப்போ என்ன வரும்? E மைனரில் F ஷார்ப் வரும். E F ஷார்ப் G A B C D E. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். E மைனர் ஸ்கேல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ E மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டிவ் மைனர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். E மேஜரில் என்னென்ன வரும்? E F ஷார்ப் G ஷார்ப் A B C ஷார்ப் அண்ட் D ஷார்ப் E. E F ஷார்ப் G ஷார்ப் A B C ஷார்ப் D ஷார்ப். E மேஜரில் 4 ஷார்ப் வரும். ஓகேங்களா? இதிலிருந்து 6th நோட் என்னது? 1 2 3 4 5 6 C ஷார்ப். ஸோ E மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் C ஷார்ப் மைனர். ஸோ C ஷார்ப் மைனரில் என்னென்ன வரும்? F ஷார்ப் C ஷார்ப் G ஷார்ப் D ஷார்ப். 4 ஷார்ப் வரும். ஸோ C ஷார்ப் மைனரில் என்னென்ன இருக்குது? C ஷார்ப்
D sharp, E, F sharp, G sharp, A, B, C sharp. இதுதான் C sharp minorல இருக்கக்கூடியது. உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுத்த இந்த 3 ஸ்கேல் ஃபார்மேட்டை வச்சே நீங்க 12 நோட்டும் கண்டுபிடிக்கலாம். C sharp, D, E flat, E, F, F sharp, G, G flat, A flat எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு தேர்டு வே. இப்போ தெரிஞ்சதுங்களா, நான் ஏன் தேர்டு வேக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மேஜர் ஸ்கேல் தெரியணும்னு சொன்னேன்னு. ஸோ மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஃபோர்த்து வே என்ன பண்ண போகிறோன்னா சேம் தேர்டு வேயோட ரூட்டு தான், பட் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மாற்றி யோசிக்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம சிலேருந்து 6th நோட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, பட் அது இன்னும் ஈஸியாக பண்ணணுன்னா என்ன, இங்கேருந்து நம்ம 6 நோட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த சிலேருந்து பேக் சைட் கவுண்ட் பண்ணுவோம். அதுவும் எப்படின்னா கீபோர்டோட ஃபார்மேட்டில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சிக்கு முன்னாடி பி, பிக்கு முன்னாடி பி ஃப்ளாட், அதுக்கு முன்னாடி ஏ. ஸோ இதுதான் கீபோர்டில் இருக்கிற ஃபார்மேட் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே C to A வரணும்னா நமக்கு என்னென்ன இருக்குது, சிக்கு முன்னாடி பி ஒரு செமிடோன், பிக்கு முன்னாடி பி ஃப்ளாட் இன்னொரு செமிடோன், பி ஃப்ளாட்டுக்கு முன்னாடி ஏ இன்னொரு செமிடோன். ஸோ -3 செமிடோன். ஸோ உங்களுக்கு மேஜர் ஸ்கேல்லேருந்து -3 செமிடோன் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய மைனர் ஸ்கேல் கிடச்சிரும். ஓகே, ஸோ சியோட மைனர் ஸ்கேல் என்னது A மைனர். இப்போ நம்ம வேறு ஸ்கேல் பார்க்கலாங்களா, G மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ G மேஜரோட ரிலேட்டிவ் மைனர்னால் என்ன பண்ணணும், -1 செமிடோன், -2 செமிடோன், -3 செமிடோன். ஸோ E மைனர். G மேஜரில் என்ன வரும், F ஷார்ப் வரும். ஸோ E மைனரில் என்ன தான் வரும், F ஷார்ப். ஸோ E, F ஷார்ப், G, A, B, C, D, E. ஸோ G மேஜரில் என்ன வருதோ அப்படியே தான் E மைனர்லேயும் வரும். அதனால தான் இதை நம்ம ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் மேஜர்லேருந்து மைனர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மேஜர்லேருந்து மைனர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்க்குறீங்க, இந்த சாங் வந்து D மைனரில் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ D மைனர்னால் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், சேம் இதே ஆர்டர் தான், பட் நம்ம +3 பண்ணிக்கணும். மேஜர்லேருந்து மைனர் கண்டுபிடிக்கிறதுனால தான் நம்ம -3 பண்ணிக்கிட்டோம். மைனர்லேருந்து மேஜர் கண்டுபிடிக்கணும்னா +3 பண்ணிக்கணும். இப்போ D மைனரில் என்னென்ன இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய மேஜர் கண்டுபிடிச்சா நமக்கு அது தெரிஞ்சிடும். பிகாஸ் மேஜர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, அதனால நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து +3 செமிடோன், +1 செமிடோன், +2 செமிடோன், +3 செமிடோன். ஸோ F மேஜரில் என்னென்ன வரும், B flat. ஸோ D மைனர்லேயும் என்னென்ன தான் வரும், B flat. ஸோ D, E, F, G, A, B flat. ஸோ D மைனர்லேயும் Fலேயும் சேம், F மேஜரும் D மைனரும் சேம். இப்போ வேறு மைனர் ஸ்கேல் பார்க்கலாம். F மைனர் ஸ்கேல் என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் அதனுடைய மேஜர் கண்டுபிடிக்கணும். மேஜர் கண்டுபிடிக்கணும்னா +3 செமிடோன், +1, +2, +3, A flat மேஜர். A flat மேஜர் ஸ்கேல் தான் F மைனரோட ரிலேட்டிவ். அப்போ A flatல என்னென்ன வரும், B flat, E flat, A flat, D flat. ஸோ இந்த 4 ஃப்ளாட் வந்துட்டு A flatல வரும். ஸோ F மைனரில் என்னென்ன தான் வரும், நமக்கு சேம் இந்த 4 ஃப்ளாட்டு தான் வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் மேஜர் மைனர் கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்கள் மேஜர்லேருந்து மைனர் கண்டுபிடிக்கணுன்னா மைனஸ் பண்ணுங்கள், -3 செமிடோன் வாங்க. மைனர்லேருந்து மேஜர் கண்டுபிடிக்கணுன்னா +3 செமிடோன் போங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மேஜர் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் மைனரை தான் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ மைனர் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய மேஜர் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் +3 தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல நம்ம -3யும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த 4 வேலை உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குது, எது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கு எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்குது, அதாவது டோன் செமிடோன் ஃபார்மேட் ஈஸியாக இருக்குது, இல்லைனா ஸ்கேலோட 6th நோட் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, இல்லைனா -3 பண்ணுறது ஈஸியாக இருக்குது, +3 பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. அதே மாதிரி இந்த 4 ஃபார்மேட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு இதை விட எனக்கு இந்த ஃபார்மேட் ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃபார்மேட் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதையும் எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.